சொல்லி ₹1 லாட்டரி சீட் வாங்கினேன். அதுக்கு ₹100 விழுந்துச்சு. அந்த ₹100 லாட்டரி சீட் வாங்கினேன். அதுக்கு ₹1000 விழுந்துச்சு. அந்த ₹1000 விதவிதமா லாட்டரி சீட் வாங்கியிருக்கேன். அந்த 2 கோடி 2 லட்சங்கிறாங்களே, அதை எனக்கே விழுபடியா ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா அத்தனைக்கு லாட்டரி சீட்டாவே வாங்கி உனக்கு அபிஷேகம் பண்ணிடுவோம்ப்பா. அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிடுறியா? நாங்கெல்லாம் ஒழுங்கா சுத்தி வரோம். நீ என்ன எதிர் சுத்தி வர ஸ்பெஷலா? நீங்க எதுக்கு சுத்துறீங்க? குழந்தை கணுங்க சுத்தி வரேன். குழந்தை வேணாங்கிறதுக்காக நான் சுத்துறேங்க. அங்க பாருங்க என் குடும்பம். ஏண்டா தண்ட முண்டங்களா, விடிஞ்சதும் விடியாதமா ஆண்டி மட மாதிரி இந்த மன்றமே கெதின்னு கிடக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா? ஒவ்வொருத்தருக்கும் 2.5 கழுத வயசுக்கும் கடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்களே. டேய், உங்களை எல்லாம் வேப்பலைக்கு பதிலா விளக்க மாத்திலேயே மந்திரிக்கணும்டா. அப்பதான் சரிப்பட்டு வருவீங்க. மன்ற மாடா இது மட மாதிரி இருக்கு. என்னங்கடாது? காலையில எங்க வீட்டுல எங்க அப்பா என்ன கத்துனாரு, சொல்லி வச்ச மாதிரி உங்க ஆத்தா ஒண்ணு கத்திட்டு போத. நிஜமாவா? எங்க வீட்டுல இதை கூத்துதான். பின்ன என்ன, கஷ்டப்பட்டு எப்படி ஆளாக்குறாங்க. இப்படி வேலை வெட்டிக்கு போகாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு கோவம் வராதா என்ன? நாமள வேலை வெட்டி போக மாட்டோம்னு சொல்றோம். எவன்டா குடுக்கறாங்கறான். ஒழுங்கா படிக்கணும்னு படிக்க வேண்டிய நேரத்துல பாவாடைங்க பின்னால சுத்திக்கிட்டு இருந்தோம். நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம ஊர்ல படிச்சவன் தான் பணக்காரனா இருக்கானா? ஆமாண்ணே, நம்ம ரைஸ் மில்காரர் கூட அந்த காலத்து BA. சினிமா காய்ச்சி வச்சிருக்காரு கவுண்டரு, அவரு MA. அட நிறுத்துங்கப்பா, நம்ம ஊர்ல படிக்காம ஒரு புள்ளி பணக்காரனா இருக்காரு. நெசமாவா? ஆமாப்பா, அவருக்கு கையெழுத்து போடவே வராது, கை நாட்டு தான். யாரு அது? நம்ம ஊர் MLA. ஆமா, அவர் எப்படி நான் பணக்காரரானாரு? கட்சியில சேர்ந்துட்டாரு. நம்மளும் சேர்ந்துருவோமா? வேண்டாண்டா, நம்மளே ஆரம்பிச்சிருவோம். இன்னையில இருந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன். அதுக்கு நான் தான் தலைவர். என்னங்கடா தலைவர்னோட வாயெல்லாம் பழக்கிறீங்க? உங்க கட்சி கொள்கை என்னன்னு? கொள்கையாவது மண்ணாகட்டியாவது. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் நமக்கு கொள்கை. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோமா? லாபம் 2 3 4 5 கணக்கு இதுல கைய வச்சியா? ஏங்க அழுக்காக்கா? அழுக்கா இருக்கு. யார்கிட்ட சோப்பு கட்டிய வாங்கிட்டு போய் கிணத்து மேட்ல உட்காந்து நல்லா போட்டு தேய்ச்சிக்கிட்டு. ரொம்ப குசுமையா உனக்கு ஒரு புடவை வரையுது ஐயா. ஏங்க நீங்க இப்படி கேப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. நீங்களும் பார்த்து வரீங்க. என் சர்வீஸ்ல இப்படி ஒரு தப்பு நான் பண்ணிருக்கேனா? சர்வீஸா? நீ வேலைக்கு தேவை எவ்வளவு நாள் ஆகுது? திங்களோட திங்கள் 8 13 நாள் ஆச்சுங்க. ஏயா சரியா 2 வாரம் கூட ஆகல. என்கிட்ட போய் சர்வீஸ பத்தி பேசுற இல்ல? உன்னை அப்புறம் கவனிக்கிறேன். பையங்க என் கைய வச்சானா ஐயா? காலையில அவர்தாங்க ரகம் பிரிச்சு கணக்கு பார்த்துட்டு இருந்தாரு. ரகம் பிரிச்சு கணக்கு பண்ணானா? ஏ ராஜா, இத வந்துட்டேங்க. ₹70 ₹5 சில்லறை இருக்குப்பா. ஒரு லெட்டர் வந்திருக்குமா? எங்க இருந்து வந்திருக்கு? வேற எங்க இருந்து வரும்? மாசம் மாசம் உங்க பொண்ணு கிட்ட இருந்தா வரும். சரி, போயிட்டு வரமா? போயிட்டு வாப்பா. ₹5 சில்லறை கொடுத்தா. போயிட்டு வரமா? போயிட்டு வாப்பா. போயிட்டு வரமா? போயிட்டு வரமா? என்னங்க, நம்ம கஸ்தூரிட்ட இருந்து பணமும் கடதாசியும் வந்திருக்குதுங்க. இது உனக்கு ஒரு ஆச்சரியமா போச்சா? மாசம் மாசம் கடன்காரனுக்கு வட்டி கட்டுற மாதிரி நம்ம பொண்ணு நமக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருக்குது. வீட்லயும் ஒருத்தர் இருக்கிறான தண்டத்துக்கு. அட காலையில எண்ணி வச்ச புடவையில உன்ன ரைட் கொடுத்துட்டு போயிட்டான். விடிஞ்சு முடியாதுமா இதான வேலை. அவனை குறைச்சு பேசலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. அவன் என்ன சேலை எடுத்து கட்டிக்குவா போறான்? அவனை பத்தி நீ இவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கிறியா? நான் கொஞ்சம் அசந்தனா 5 10 தள்ளி அதே புடவையை என்கிட்டவே வித்துருவாண்டி. அவன் என்னமா உங்க எதிரி மாதிரி நினைச்சு பேசுறீங்களே. அவன் வரட்டும், புடவை விஷயத்த நானே நாசுக்கா விசாரிக்கிறேன். நீங்க ஒண்ணு வாய திறக்க வேண்டாம். அட நீ ஒண்ணு, அவனை 4 போட்டு போட்டா புடவை தன்னால வந்து விடுது. எங்க அவன் வாங்க, வராதவங்க வந்திருக்கீங்க. இப்ப தாங்க பையன் வெளியில போயிருக்கான். இந்நேரம் அவன் கையில சிக்கிருந்தானா கை வேற கால் வேற எடுத்திருப்பேன். எப்ப வருவான்? நிதானமா பேசுவோம். என்ன விஷயம்? என்னையா பெரிய நிதானம் வேண்டி கிடக்கு? என் பரம்பரையை பத்தி உனக்கு தெரியுமில்ல? நல்லா தெரியுமாங்க. உங்க தாத்தா 6 கொலை பண்ணவரு, உங்க அப்பா 4 கொலை பண்ணவரு. நீங்க ஏதாவது 1 2 பண்ணிருக்கூடாதுன்னு உங்களை பட்டாளத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் தங்கச்சிக்கே உன் மகன் லவ் லெட்டர் கொடுத்திருக்க மாட்டான். லெட்டர் மட்டுமாயா கொடுத்தா, கூட ஒரு புடவையும் சேர்த்து கொடுத்திருக்கான். ஆமா, எங்க குடும்பம் என்ன புடவை இல்லாத குடும்பம் நினைச்சிட்டு இருக்கானா? இவனுக்கு இவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? இருங்க, முதல்ல அந்த பையன் நம்ம பையனான்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் எப்படி கண்டிக்கணுமோ அப்படி கண்டிச்சிருவோம். என்னமோ இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாத மாதிரியும் புதுசா பண்ணிட்ட மாதிரியும் பேசுற. அதுக்கு இல்லைங்க. ஏய் வராங்க. என்னப்பா வாங்க சார். இவர் தங்கச்சி லவ் லெட்டர் கொடுத்தியா?
நேத்து ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் போட்டேன். ஆனா அது இவரு தங்கச்சியான்னு தெரியாது. கேட்டியா கேட்டியா? இவனை நான் சும்மா விட மாட்டேன். ஊரை கூட்டி பஞ்சாயத்தை வச்சு இவன் மானத்தை வாங்கல. பட்டாளத்துக்காரர் எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி அவசரப்படலாமா? ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிருப்பான். அவன் சார்புல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பா என்ன இவங்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறீங்க? யோ உன்னால முடிஞ்சது பாரியா, போயா. பாத்தியா சிங்கரம், பாத்தியா அவன் என்ன பேசுறான் பாத்தியா? வாய் முடி சும்மா இருடா. அட நீ சும்மா இருப்பா. யோ ஊரை கூட்டி பஞ்சாயத்து வைக்க போறியா? கூட்ட தாண்டா போறேன். போயா பாக்கலாம். கொஞ்சரு இது என்ன தெரியுமா? போன வாரம் உன் தங்கச்சி எனக்கு எழுதின லவ் லெட்டர். அதுக்கு பதில் தான் நான் இப்ப கொடுத்திருக்கேன். படிக்கிறேன் கேளு. வாழ்க காதல், வளர்க காதல் கலை. உங்கள் அன்பு உஷா ஆசை முத்தங்களுடன் எழுதிக் கொள்வது. நேற்று உயிர் உள்ள ஒரு உஷா படம் பார்த்தேன். நம் காதல் கதை அப்படியே படம் எடுத்திருக்கிறார்கள். அந்த கதையின் கதாநாயகிக்கு அண்ணன் தான் எதிரி. என் சொந்த கதையிலும் என் பட்டாளத்து அண்ணன் தான் எனக்கு முதல் எதிரி. நம் காதலுக்கு இடைஞ்சலாக என் அண்ணன் வந்தால் அவரை தீர்த்து கட்டவும் தயங்க மாட்டேன். இப்படிக்கு எந்த நிமிடமும் ஓடி வர தயாராக இருக்கும் உங்கள் உஷா எங்க பார்த்தாலும் ஓடிட்டானே. அவன் மானத்தண்டா. இப்படிப்பட்ட தங்கச்சிக்கு அண்ணனா பிறந்துட்டுமேனு வெக்கப்பட்டு ஓடி போயிட்டான். இப்படிப்பட்ட புள்ளைய பெத்துட்டுமேனு நான் எங்க போய் முட்டிக்கிறது? இந்த இங்க முட்டிக்க. இதுல முட்டிக்கிட்டா இவ்வளவு பேருக்கு பொழைச்சுக்கும். அப்பா இதெல்லாம் செய்யறேன்னு சந்தோஷப்படு. நீ செய்யாததான் நான் செய்யறேன் பாரு. வயசான காலத்துல பெத்தவங்களுக்கு ஆதரவா இருப்போம்னு ஏதாவது அக்கறை இருக்குதா? உங்க அக்காவுக்கு என்ன தலைவிதியா? மாசம் மாசம் நமக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாள. இந்த மாசம் பணம் அனுப்பிச்சுச்சாக்கா? கூடவே ஒரு கடுதாசி வந்திருக்குது. படிக்கிற கேள்ற. அன்புள்ள அப்பா அம்மா அவர்களுக்கு மகள் கஸ்தூரியும் மாப்பிளையும் நமஸ்கரித்து எழுதுவது. இங்கு யாவரும் நலம். உங்கள் அனைவரும் நலத்தையும் அறிய ஆவல். அப்பாவின் உடல் நலம் எப்படி உள்ளது? ஆண்டவன் புண்ணியத்தில் தம்பி லட்சுமிபதிக்கு இங்கு என் வீட்டுக்காரர் வேலை வாங்கி வைத்துள்ளார். ஆகவே தம்பியை அனுப்பி வைக்கவும். இங்கு வர தம்பி ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் புத்திமதி சொல்லவும். ஏனெனில் இங்கு என் வீட்டுக்காரர் இந்த வேலையை மிகவும் சிரமப்பட்டு வாங்கி இருக்கிறார். இந்த கடிதம் கண்டவுடன் தந்தி போல் பாவித்து தம்பியை அனுப்பவும். இன்னும் 2 நாளைக்குள் வேலையில் சேர வேண்டியிருப்பதால் தம்பி படித்த சர்டிபிகேட்டையும் கூட கொண்டு வரவும். எல்லாம் நல்லபடியா முடிய மாங்காடு காமாட்சி அம்மனை வேண்டுகிறேன். இப்படிக்கு உங்கள் அன்புள்ள மகள் கஸ்தூரி. ஏடாடே படிச்சதெல்லாம் காதல விழுந்துச்சா? எப்ப கிளம்புறது? கிளம்புறதா? என்னப்பா புரியாம பேசுறீங்க? அக்கா தான் நம்ம வீட்டு பொண்ணு. மாமா என்ன நினைப்பாரு? சம்பந்தக்காரங்க வீட்டுல கை நினைக்கிறது அது நம்ம குடும்ப கௌரவத்துக்கு குறைச்சல். எப்பா 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 உத்தமா, கௌரவத்தை பத்தி நீ பேசாத. அது ஏன் கௌரவத்துக்கு குறைச்சல். நான் என்ன சொல்றேன்னா, நாங்கெல்லாம் சினிமாவுக்கு போறோம். எங்க சித்தப்பா வந்தது அந்த சாவியை கொடுத்துறீங்களா? எந்த படத்துக்கு போறீங்க? டார்லிங் டார்லிங் டார்லிங். அருமையான படம். நானே 4 தடவை பார்த்தேன். தேங்க்யூ வெரி மச். பரவாயில்ல. அது சப் இன்ஸ்பெக்டர் பொண்ணுடா. அதுக்காகத்தான் சொல்றேன், பெத்தவங்க வைத்திருச்சல கொட்டிக்க கூடாதுன்னு. ஏய் பாரா, தாய் வயிறு எரிஞ்சா நீ தானாவே எரிஞ்சிடு. சும்மா அவட சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க, தாய் சேர்ந்தது ஒரு கோயில் இல்லைன்னு. இங்க பாரா, உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத செல்வம் தாய் தாண்டா. நீ எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம்டா. ஆனா தாயை வாங்க முடியுமா? சொல்லுடா. தாயே, ஒரு தாய் கொடு. திருத்தவே முடியாதுடா. அண்ணே போயிட்டு வரேனே. பாடண்ணா. எங்க ஸ்ட்ரைக்கர் பயன் என்னாச்சு? எங்க போட தொட்டாலும் பந்தயம் இல்லாம ஆடி பழக்கமே இல்ல. எவ்வளவு பந்தயம்? காசுக்காடி ஜெயிக்கணுங்கிற அவசியம் இவருக்கு கிடையாது. ஏன்னா இவங்க அப்பா தான் பக்கத்து ஊர் எம்எல்ஏ. அப்ப என்னதான் பந்தயம்? நல்லா கேட்டுக்கங்க. ஆட்டத்துல நீங்க தோத்துட்டா உங்க உடம்புல இருக்கிற அத்தனை துணி அவுத்து வச்சுட்டு அம்மனம்மா இந்த ஊரையே 2 சுத்து சுத்தணும். நாங்க ஜெயிச்சா உங்களுக்கு போட்ட கண்டிஷன் தான் எங்களுக்கும். பந்தயம் ரொம்ப ஆபாசமா இருக்கும்ல? பயங்கரமாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? அண்ணே, இத்தனை நாளும் சட்டி போட்டு வந்தேன்.
இன்னைக்குன்னு பார்த்து கோமணம் கழிட்டு வந்திருக்கேன் உசார். நீ தேவல. அண்ணே, எங்க எல்லாருடைய கற்பும் உங்க கையில தான். பார்த்து நீங்க சைட் அடிச்ச பொண்ணுங்கெல்லாம் நம்மள அந்த குளத்துல பாக்கணுமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என்ன மாமி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை இல்ல, என்ன திடீர்னு கோயிலுக்கு? ஊர்ல இருந்து என் தம்பி வர்றான் மாமி, அவன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் தான். அப்போ வீட்டுக்கு மருமகன் வரான் சொல்லு. ஏண்டி, ராத்திரி பூரா உன் மகன் என் கூடவே இருந்து சினிமா கதை பேசிட்டு இருந்தாலே, இத பத்தி மூச்சே வெள்ளையே. இல்ல மாமி, காலையில தான் தம்பி வர்றதா தந்தி வந்திருக்கு. என்ன திடீர்னு தந்தி? ஓஹோ, கதை அப்படியா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மாமி. என் வீட்டுக்கார அவனுக்கு ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னார்ல, அது விஷயமா லெட்டர் போட்டிருந்தேன். அவனுக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு. நீ யாரு? பூனைக்கே புலி வேஷம் போடுறவளாச்சே. அப்படியே தனலட்சுமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. பெரியவரே, கிளம்புனாரே, கடைசா மாட்டு வந்திருக்கேன், சரியாகான்னு பாத்துக்குங்க. எதை பாத்துறா கிழவ? என்ன சாமிக்கு பூ போட்டுருந்தீங்க அதாங்க? ஆமாண்டா, சாமிக்கு பூ போட்டா கிழவ, மாமிக்கு பூ போட்டா குமர. பெரிய கண்டுபிடிப்பு. இந்த வார்த்தையை என் பொண்டாட்டி எதிரில நீ சொல்லிருக்கணும். மகனே, உன்னை நான் பொடி போட்டிருப்பேன். லிஸ்ட் எடுத்து படுறா. காணா பருப்பு 3 கிலோ, மூணா பருப்பு 2 கிலோ, பீனா பருப்பு 4 கிலோ, தூணா பருப்பு 5 கிலோங்க. காணா பருப்புனா கடலப்பருப்பு, மூணா பருப்புனா முந்திரி பருப்பு, அது என்னது பீனா பருப்பு? பிஸ்தா சாப்பிடுற அளவுக்கு நான் என்ன மஸ்தானா? சத்தியமா இது என் வீட்டுக்கு வந்த சாமான் இல்ல, எங்கேயோ கல்யாண வீட்டுக்கு வந்து இடம் மாதிரி கொண்டு வந்துட்டேன். அங்க வைப்பா. என்னங்க நீங்க வந்த சரக்க திருப்பி அனுப்புறீங்க? பருப்பெல்லாம் கிலோ கணக்குல வந்திருக்கு, அதான் திருப்பி அனுப்புறேன். தம்பி நீ போப்பா. போடா, மூஞ்சி பாரு திருவோடு மாதிரி. என்னங்க, தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல, அதுக்காகத்தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன். என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா? எல்லாமே முழுசு முழுசா வந்திருக்கு. அதாண்டி நல்ல வாயம் சம்பாதிக்கிறத நார வாயம் திங்கிற மாதிரி நான் சம்பாதிக்கிறத உன் தம்பி திங்கிற இருக்குதே. தம்பி தம்பி தம்பிங்கிறீங்களே தவிர, நாளைக்கு அவன் இந்த வீட்டுக்கு மாப்பிளைய வரப்போறானே, அது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா? ஒவ்வொரு வீட்டுல மாப்பிளை வர்றாங்கன்னு சொன்னா ஆட்டை பிடிக்கலாமா கோழியை பிடிக்கலாமான்னு பதப்பாங்க. இங்க என்னடான்னா ஒரு சிட்டுக்குருவிக்கே வழியை காணும். சிட்டுக்குருவியா? உன் தம்பிக்கு கழுகே பத்தாதுடி. எப்பா கோபிகிருஷ்ணா, உனக்கு மாலையெல்லாம் போட்டதே, கருணையே இல்லையே. என் மேல உனக்கு என்னப்பா காண்டு? நீ என்ன சிரிக்கிற? உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா? நானே கொடுக்கறேன். என்கிட்ட சொல்லாம இல்லாம போயிட்டியா பாபா? ஐயோ, மாலை போட்டு என்ன வரவேற்பேன்னு நினைச்சேன், இப்படி மாலை போட்டு செவத்துல தோகிறியா பாபா? எங்க அக்கா மூஞ்சில எப்படி பாபா முழிப்ப? ஐயோ, லட்சுமிபதி லட்சுமிபதி அன்பாவும் இனிமையான குரல்ல என்ன கூப்பிடுவியா மாமா? இனிமையான மாமா என்ன கூப்பிடுவாங்க. லட்சுமிபதி, நான் தாண்டா கூப்பிட்டேன். அடே மாமா, எல்லாரும் தாலிக்கு 3 முடிச்சு தான் போடுவாங்க. ஒக்கா இடத்துல நான் 30 முடிச்சு போட்டிருக்கேன். தாலியை எல்லாரும் கட்டுவாங்க, அவ கழுத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன்.
அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா? திட்டம் போட்டே வந்தியா? அக்கா வந்ததும் வராதுமா ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்றீங்க? யாரு? நானா தகராறு பண்றேன்? ஆமாண்டி, இந்த வீட்டுல நான் தானே இடிச்சு வாயேன். எல்லாரும் என் வாயவே வந்து கிண்டுங்க. அக்கா இது எனக்கா? ஆமாப்பா. மாமா இது எனக்கா? இது உனக்கு, இது உங்க அக்காவுக்கு. ஆமாண்டா, அவ சைவம், நீ அசைவம். ஐயோ, உள்ள போய் கையோட அந்த கோழி உரிச்சிடுங்க போங்க. கஸ்தூரி, உன் தம்பி தானே? எப்படி கண்டுபிடிச்சீங்க மாமி? நீ ஆர்த்தி சுத்துற வேகத்தை பார்த்தாலே தெரியுது. ஏங்கா யார் அந்த குடுகுடு ஆத்மா? எதிர்த்து விட்டு மாமி அடிக்கடி வந்துட்டு போவாங்க. கஸ்தூரி, நீ டிவில ஒளி இருக்கு, தனலட்சுமிக்கு ஞாபகப்படுத்து. சரி மாமி. ஆமாக்கா, நானும் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். எங்க நம்ம தனலட்சுமி? யாரது? நான் தான் மாமா, தனலட்சுமி. எப்போ வந்த? நீங்க மஞ்சள் பூசும்போதே வந்துட்டேன். என்ன இப்படி வளர்ந்துட்ட? நீ வளர்றதுக்கு உங்க அப்பா ஏதாவது ஸ்பெஷல் டானிக் வாங்கி கொடுக்கறாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்பதான் நான் பெரிய பொண்ணாயிட்டேன்ல. அதான் பார்த்தாலே தெரியுது. ஐயோ மாமா, இந்த சோப் பிரஷ் ஏன் பிரஷ்? இது எங்க அம்மா பிரஷ். உங்க அப்பாவது? அப்பா அதுலயே வளர்க்குவாரு. நீ சேர்த்து வளர்க்க வேண்டியதானே? அவங்க புருஷன் பொண்டாட்டி ஒரே பிரஷ்ல வளர்க்கலாம், நான் எப்படி அதுல வளர்க்கறது? சரியான கஞ்சம் கொடுப்போம். சரி சரி, உங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பிரஷ் வாங்கி கொடுக்க சொல்லு. இதான் உன் ஸ்கூல் ட்ரெஸ்ஸா? ஒரு மார்க்கமாவே இருக்கு. லட்சுமிபதி, சாப்பிடுவாப்பா. சாப்பிட்டுருவோம். என்னங்க என்னங்க என்னங்க, இதுல உட்காருங்க. அதுல நான் உட்கார மாட்டேன், சோறு கொஞ்சமா இருக்கு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். இது என்னடி இது அநியாயமா இருக்கு? இந்த வீட்டுல நான் நினைச்ச இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? போடி. இது அநியாயம், அக்கிரமம். இத கேட்பாரு யாருமே இல்லையா? சோத்துக்குள்ள கோழி பண்ணையே குடி இருக்கு. ஏண்டி அவனுக்கு 6 முட்டை, எனக்கு 1/2 முட்டையா? சம்பாதிக்கிறது நானு, சாப்பிடுறது அவனா? என்னடா அது? ஆட்டுக்கால் சூப்பு. அக்கா மாமா கொடுக்கல? சூப்பா? டேய், உங்க அக்காவுக்கு சூப் வைக்க தெரியுங்கிறத நீ வந்ததுக்கு அப்புறம் தான்டா எனக்கு தெரியுது. ஏண்டி, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வாசனையாவது எனக்கு நீ காட்டியிருக்கிறியா? மாமா சூப் சூப்பர். மோந்து பாருங்க. பாத்தியாடி, உன் தம்பி என்ன மோந்து பார்க்க சொல்றான். நான் என்ன நாய் பரம்பரையா? இந்தாங்கம்மா, பழம் வறுத்தாச்சு. நீயே கொண்டு போய் வையுமா. அம்மாடி, உன்னை பெத்து வளர்த்ததுக்கு இதானா மிச்சம்? ஏன் இதையும் அவனுக்கே வச்சிட? தானோ கொஞ்சம் உப்பு போடு. கை எச்சில இருக்குன்னு தானே ஒண்ணு போட சொன்னேன், போடு. இல்லங்க மாமா, உப்பு போட்டா ஒருவா இருந்துடுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப பருப்பு போட்டா பாசம் போயிடுமா? அக்காவா? பெரிய அக்கா. அக்காவை பார்க்க வரும்போது வெறும் கை வீசிக்கிட்டா வருவேன்? என்னக்கா இப்படி கேட்டுட்ட? மாமா உன்ன ஓஹோன்னு வச்சிருக்காருல, நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படியும் தெரிஞ்சிருந்தா வீட்டுல உள்ளத அள்ளிட்டு வந்திருப்பனே. டேய், நான் எனக்காடா கேட்டேன்? உங்க அக்காவுக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கான்னு தெரியும்ல? ஆமா. தாய் மாமங்கிற முறையில அவளுக்கு என்னடா வருஷம் வச்ச நீ? இப்ப என்ன செய்யணுங்கிற? நீ ஒண்ணும் செய்ய வேணாப்பா. இந்த புடவையே நீயே வாங்கிட்டு வந்ததா சொல்லி அவகிட்ட கொண்டு போய் கொடு. அப்படின்னா என்ன பொய் சொல்ல சொல்றியா? பெரிய அரிச்சந்திரன் இவரு, போடா. அது சரி, எனக்கு ஏதாவது பேண்ட் பிட்டு ஷர்ட் பிட்டு. டேய்,
போடா போடா. முஞ்சிய பாரு. ஏன் மாமா தெரியல? ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல, குரல் கொடுத்துட்டு உள்ள வருது. ஏய், நீ என்ன புடவை கட்ட போற? தமுக்கு அடிச்சிட்டு வந்த. சரி சரி போங்க, வேணா அடுத்த தடவை உங்களுக்கு தெரியப்படுத்த டம்க்கு போடுறேன். எப்ப துணி அவுக்க போறேன்னா? ஐயோ போங்க மாமா, நான் ட்ரெஸ் மாத்தணும். நானும் கட்டி விடுறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் ஒண்ணும் சின்ன பாப்பா இல்ல, எனக்கு கட்டிக்க தெரியும். நீங்க உங்க வேலையை பாத்துட்டு போங்க. அது சரி, இந்த புடவை பிடிச்சிருக்கா பாரு. எது மாமா? பாட்டி எனக்காக கொடுத்து அமிச்சாங்களா? யாரா இவ? பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாரு. நல்லா இருக்கு மாமா. செலக்ஷன் யாரு? ஐயாதான். உனக்காக நானே 10 கடை ஏறி இறங்கி பாத்தி எடுத்து புடவை. ஓம் தனலட்சுமி நமக, ஓம் தனம் நமக, ஓம் லட்சுமி நமக, நீ நமக, நான் நமக, நம்ம லவ் நமக, இப்போ ஒன் சைடு லவ் நமக, அப்புறம் டபுள் சைடு லவ் நமக, இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக, நாளைக்கு உன் புருஷன் நமக. குருவே, மணி 10:30 ராகுகாலம் உச்சில இருக்கு. கரெக்டா பாத்தியாடா? கெட்ட நேரம் பார்க்க கெட்ட நேரத்துல வாங்கின இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம்னு சொல்லுது. இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓஹோன்னு நடக்கும். ஏய், பூனைக்கு பால் கொடுத்தியா? வாத்தியாரே, நான் ரெடி. டேய், விடுறா. டேய், முக்கியமான விஷயத்த மறந்துட்ட பாத்தியா? என்ன வாத்தியாரே? போகும்போது எங்க போறேன்னு கேட்டியா? மன்னிச்சுக்கிறேங்க. எங்க வாத்தியார் போறீங்க? மேலே பாடுறா. இவரெல்லாம் ஒரு பாட்டு வாத்தியார். இவர்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு தும்ப செடியில தூக்கு போட்டுக்கலாம். பாடி ஏன் கப்ப கிழங்கே, எங்க அக்கா பெத்த முக்கா துட்டே, வாடி ஏன் கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே. சார், சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் நேற்று ராத்திரி அம்மா என்ற பாடலை எந்த ராகத்தில் பாட வேண்டும்? உருப்படவே மாட்டீங்க. ஏதோ சங்கீதத்தை சினிமா டியூன்ல கலந்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சா சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை கோட்ட விடுறீங்களே. உங்களை சொல்லி குத்தம் இல்ல, உங்களுக்கு எல்லாம் இன்னும் நான் வாத்தியாரா இருக்கும் பாரு, என்ன ஜோட்டாலும் அடிச்சுக்கணும். சார், குரல் இனிமையா இருக்கு, என்ன சார் செய்யணும்? சோடா பாட்டில், உடைஞ்ச வளையல், பனாமா பிளேடு, இதையெல்லாம் சரி பங்கு உரல்ல போட்டு இடிச்சு சாப்பாட்டுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன், சாப்பிட்ட பிறகு 2 டீஸ்பூன், குரல் சுத்தம். பேர் என்னம்மா? பொருத்தமான பேர் தான் சார். சிவகவி படத்துல தியாகராஜ பாகவத பாடின பாத்தெல்லாம் எந்த ராகம்? உன் பேர் என்னம்மா? சுசீலா. சுத்தீலா. ஏமா என்னம்மா சொல்லிச்சது? என்ன சார் கேட்டீங்க? உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வாச்சா 10 காசாவது கிடைக்கும். வணக்கங்க. வாடகை தானே? இன்னும் 4 நாள்ல பையன்கிட்ட கொடுத்து விட்டுறானுங்களே. இன்னும் 4 நாளா? இன்னையோட வாடகை வந்து 4 மாசம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். ஏனே ஆமா, இப்படி குந்து இந்தாயா, இது என் பொண்ணு, பேரு தேன்மொழி. இதுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும், குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாலாட்டும் சொல்லி கொடுத்த. எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை. வரட்டா? தேனு வர்றமா? பாப்பா கவலையே படாத, 3 மாசம் தாலாட்டுல இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுறேன். முதல்ல குரு வணக்கம். ஓம் குருபியோ நமஹ. குரு கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்குன்னு ஆடிச்சான். எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல, எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாராவே இருக்கு. உங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி, அழகுலையும் சரி, அடக்கத்திலையும் சரி, அவ ஒருத்தி தான். சார், ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அதான் லேட் சார்.
நீ லேட்டா வந்தா என்ன ஃபாஸ்டா வந்தா என்ன, நீ வந்தாலே போதுமே. சார், எங்க அம்மா பால் பாயசம் செஞ்சிருக்காங்க, நீங்க சாப்பிடுவீங்கல்ல? என்ன அப்படி கேட்டுட்ட? உன் கையால பாயசம் கொடுத்தாலே பாயசம் மாதிரி சாப்பிடுவேன். இன்னும் பால் பாயசம் வேண்டாம் நான் சொல்லுவேன். தனலட்சுமி, எல்லாரும் தேங்காய் முடிய போட்டு தான் பால் பாயசம் பண்ணுவாங்க. உங்க வீட்டுல எப்படி தலைமுடிய போட்டா? ஐயோ, இது எப்படியோ தெரியாம வீட்ல முடி இருந்தா குடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க.